ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோவும் அந்த பிரச்சனையை சரி பண்ணதுனால ஹீரோயினி சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ரெடி பண்ணியிருப்பா. 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினி தலையை அப்படியே தடவி விடுறான். நீயே ஒரு குழந்த மாதிரி இருக்க, உனக்கு இன்னொரு குழந்தையா, உன்னை நீயே சரியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி மேலே ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினிக்கும் இவன் பண்ணுறது பேசுறது எல்லாமே பிடிச்சிருக்கு. உடனே அந்த குழந்தையா, அம்மா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த பிரதர் தான் உங்களுக்கு ஏற்ற சரியான ஜோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினியோ, டே வாயை மூடிட்டு இருடா, எங்கே வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஆஃப் பண்ணுறா. ஹீரோவோ, ஓ அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் யோசிக்கிறான். ஹீரோயினியோ, சரி சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த குழந்தைக்கு சாப்பாடு வைக்கிறான். ஹீரோயினியும் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் வைக்கிறனால அந்த குழந்தை சொல்கிறான், நான் சொன்னது எல்லாமே ஒத்து போகுது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியும் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பையனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு ஹீரோயினியும் கேட்குறா. உடனே ஹீரோவோ, எனக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம், என்ன உறவு, சித்தப்பா தானே, அதவே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே அந்த குழந்தையோ, எனக்கு சித்தப்பாலாம் வேண்டாம், எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. சரியா அந்த நேரத்துக்கு ஃப்ரெண்டுக்காரன் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த குழந்தைய பார்த்து, நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான். ஹீரோயினியும் இவ தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறான். என்னடி நடந்துட்டு இருக்கு, உன் அண்ணங்காரன் என்னடான்னா அதுவும் இந்நேரத்தில் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான், என்ன இங்கே தங்க போறானா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே தங்கச்சிக்காரியோ, இல்லை உனக்கே தெரியும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு, அண்ணன் ஊருக்கு போன கேப்பில் அவனும் நானும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், அண்ணன் திடீர்னு வருவான்னு எனக்கும் தெரியாது, இப்போ என் பாய் ஃப்ரெண்டை வெளியில் போக சொன்னால் எனக்கும் அவனுக்கும் தேவையில்லாமல் மனஸ்தாபம் வரும், அது மட்டும் இல்லாமல் அவனும் நானும் இப்போ தான் செட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. கொஞ்ச நாள் நீ தங்க வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின மனசு அப்படியே மாத்துறா. ஏன்னா அண்ணங்காரனுக்கு தான் ஹீரோயினியை ரொம்ப பிடிச்சிருக்கே. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் தங்கச்சி போட்ட பிளானாக இருக்கும். ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான், ஃப்ரெண்டுக்காரனும் எழுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நீ எதுக்கிட்ட இங்கே வந்த, நீ நினச்ச உடனே லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்து இருக்கலான்னா இருக்க முடியுமா, இது என்னோட வீடு, இங்கே யார் தங்கணும் யார் தங்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும், உன்னோட பர்மிஷன்லாம் எனக்கு தேவையில்லை, வாய் மூடிட்டு இருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினியும் அங்கேருந்து வந்துடுறா. என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே ஹீரோவோ, இவன் இங்கே தங்குறது எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து கிளம்ப சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினியும், இவன் தங்கறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோவோ இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்து, நான் சொன்னால நீ கேட்க மாட்டேன், நம்ம எப்பவும் போலவே சோன் பெப்பர் சீசர் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியும் சரி வாடா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ தான் ஜெயிச்சிடறான். ஹீரோயினியும், ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இவனை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவோ, வேகமா இங்கிருந்து முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறான். ஹீரோயினியும், இவனை எப்படியாவது ஆஃப் பண்ணணுமே, நீ என்ன பண்ணு, குழந்தை தனியா இருக்கா, நீ அங்கே போய் அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தட்டி விட்டுறான். ஹீரோவோ, எப்பவுமே நீ எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவே மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் முணங்கிட்டே போறான். ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான், உன்னை கேட்காம இங்கே வந்தது என்னோட தப்பு தான், ஆனால் நீ இந்த மாதிரி தனியாக கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியும், நீங்கள் தங்குறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் மேலே இருக்க அக்கறையினால தானே இதெல்லாம் பண்ணியிருக்க, பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவனுக்கும் அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு பழத்தை எடுக்கலான்னு போகிறான். ஹீரோயினியும் கரெக்டாக போய் பழத்தை எடுக்கிறான். 2 பேரும் ஒரே மாதிரி நேரத்தில் அப்படியே எடுக்கிறாங்க. ஹீரோயினியும், சரி சரி ரொம்ப நேரம் ஆச்சு, பனி வேற அதிகமாக கொட்டுது, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பிடுறா. ஹீரோயின் ரூமில் போய் அப்படியே யோசிக்கிறா. ஃப்ரெண்டுக்காரன் நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கான், ஃப்ரெண்டுக்காரன் யோசிக்கிறதும் நான் யோசிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. கரெக்டாக ஹீரோவோட நினப்பும் வருது. ஹீரோவும் ஹீரோயினியும் எவ்வளோ அக்கறையாக பாசமாக பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் இவன் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கான்றத இவன் யோசிச்சு பார்க்குறா. என்னடா இது, நம்ம எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் இதெல்லாம் தப்பு, யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவோ ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து, நீ என்னோட ஒரே ரூமில் தங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட என்னால் தாங்க முடியாது, அதனால் நீங்கள் இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும், ஓ அப்படியா,
சரி விடு, நான் வேணா அந்த குழந்தை ரூம்ல போய் படுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிக்கிறான். உடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிருது. ஏன்னா அதே ரூம்ல தான் ஹீரோயினியும் படுத்திருக்கா. சரி சரி கோவப்படாத, நீ இங்கே தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவும் சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். ஃப்ரெண்டுக்காரனும் தூக்கமே வராம ஹீரோவையே வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனும் அப்படியே தூக்கத்துல இருந்து பாக்குற ஃப்ரெண்டுக்காரன் எகுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். டேய் என்னடா இது பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும் நீ நினைச்ச அப்படின்னா எப்ப வேணா அந்த குழந்தையோட கஸ்டடியை வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனா நீ இங்க இருந்து ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் தேவை இருக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். உடனே ஹீரோவோ இவன் நம்மள சும்மாவே விட மாட்டான் போல, சரி வாடா உனக்கு என்னடா பிரச்சனை, என்ன பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டு ஹீரோவும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். நான் அந்த குழந்தையோட கஸ்டடிக்காக தான் நீங்க இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினி பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்து அவ கூடவே இருந்திருக்கேன், அவ கஷ்டப்படும் போதெல்லாம் கை கொடுத்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உனக்கு ஒன்று தெரியுமா, அதாவது ஹீரோயினிக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவோ டே எனக்கு ஹீரோயினி மேலெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினியோட குணத்துக்கும் உனக்கும் செட்டே ஆகாது, நீ வேணா ஒன்று பண்ணு, அந்த குழந்தையோட கஸ்டடியும் சேர்த்து ஹீரோயினியும் ஏற்றுக்கோ, அவளுக்கு பையனை விட்டுட்டு இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோவோ டே நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறது, ஹீரோயினி மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும் ஓ அப்படியா, அப்போ ஒன்று பண்ணு, அந்த குழந்தையோட கஸ்டடியே நீயே எடுத்துக்கோ, நான் ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்காரனோ டே நீ எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டேங்கிற, வர என்ன தாண்டா பண்ண சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோவோ எல்லாம் எனக்கு தெரியும் பேசாம பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் படுத்துறான். ஹீரோயினி மேலே ஹீரோவுக்கும் ஒரு விதமான அன்பு இருக்குது, ஆனால் வெளிப்படுத்த மாட்டேங்கிறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.